வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங்கில் செஷன் லேயரை பற்றின வீடியோ போடுங்க, அதை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்ட்டு நம்மளோட ரெகுலர் வியூவர்ஸ் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். செஷன் லேயருங்கிறது ஒன் ஆஃப் த லேயர்ஸ் இன் ஓஎஸ்ஐ மாடல். ஓஎஸ்ஐ மாடலில் இருக்கக்கூடிய ஒரு லேயர் தான். நம்ம பார்த்துருப்போம், டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணுறோம், அதாவது டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டெலிவரி பண்ணுறோம். நான் இங்கேருந்து வாட்ஸ்அப் பண்ணுறேன்னா இன்னொருத்தருக்கு யாருக்கு பண்ணுறேனோ அவங்களுக்கு போயிட்டு டேட்டா இங்கேருந்து இங்கே போயிட்டு சென்ட் ஆகுது, டிஸ்பேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது, டேட்டா கம்யூனிகேஷன். இங்கேருந்து இங்கே டேட்டாவை அனுப்புகிறோம், அங்கேருந்து மறுபடியும் டேட்டாவை இங்கே ரிட்டர்ன் வாங்கிக்கிறோம். இதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன்ஸு. இந்த கம்யூனிகேஷன்ஸில் சில பார்ட்ஸ் இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டெப்ஸு, இங்கேருந்து இங்கே எப்படி போகிறது, இங்கேருந்து அடுத்தது என்ன போகிறது, என்னவா மாற்றுறது. இங்கே நம்ம டைப் பண்ணக்கூடிய டேட்டா அப்படியே அந்த டேட்டா அப்படியே பறந்து போய் இங்கே சேர்றது கிடையாது. அது வயர் மூலிமா போகுதா, ரேடியோ வேவ்ஸில் போகுதா. வயர் மூலிமா போகணுன்னா கூட நம்ம அனுப்புகிற டைப் பண்ண மெசேஜ் அப்படியே போகிறதில்ல, அதை வந்து சிக்னல்ஸ் கன்வெர்ட் பண்ணுறோம், டிஜிட்டலாக இருக்கிறத அனலாகாக மாற்றுறோம். அதுபோல் அந்த கன்வர்ஷன்ஸ்க்கெல்லாம் உட்பட்டு பல ஸ்டெப்ஸு பிரியுது. அதில் ஒன்று தான் வந்து செஷன் லேயர். இப்போ அந்த செஷன் லேயருக்கு என்னென்னலாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அது என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத நான் ஒரு 4 பாயிண்ட்ஸ் எழுதி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இட்ஸ் கிரியேட்ஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் டிவைசஸ் கால்டு செஷன்ஸ். இப்போது என்கிட்ட நான் இது வந்து இப்போ நீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். இப்போ எனக்கும் உங்களுக்குமான ஒரு டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் நடக்குது. அந்த கம்யூனிகேஷன்ஸ் நடக்கிறத பார்ட்டாக பிரிக்கிறாங்க, அதுக்கு பேர் தான் செஷன்ஸ். இப்போது ரொம்ப லாங்கில் இருக்குது இல்லையா, லாங்கில் இருந்தாலும் ஷார்ட்டில் இருந்தாலும் அதே தான். ஒரு ஸ்டேஜாக அதை மாற்றி அனுப்ப போகிறோம். இப்போ நம்ம மெயினாக ஒரு ரா மெட்டீரியலை வாங்கி அதை இமீடியட்டாக அப்படியே எடுத்துகிட்டு வந்து எண்ட் ஆஃப் த ப்ராடக்டாக நம்ம கொடுக்கறது இல்லைல்ல, அதை ஒரு ஸ்டேஜில் ஒரு ஷேப்பில் மாற்றுறோம், அடுத்த ஷேப்பு மறுபடியும் மாற்றுறோம், அடுத்து அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ப்ராசஸை பண்ணுறோம் இல்லையா. அது போல தான் இப்போ இந்த செஷன் லேயருங்கிறது என்ன பண்ணுதான், கம்யூனிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுது. 2 டிவைஸ்க்கு நடுவில் கம்யூனிகேஷன்ஸை க்ரியேட் பண்ணி அந்த கம்யூனிகேஷன்ஸுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, செஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு செஷன் இப்போ நடக்குதுங்க, செகண்ட் செஷன் நாளைக்கு நடக்குதுங்க, தேர்ட் செஷன் நாளான்னைக்கு நடக்குதுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, பிரித்து சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செஷன்ஸ்ன்னு சொல்கிறோங்க. சரி, அடுத்தது பாருங்கள், ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓப்பனிங் செஷன்ஸ். ஸ்டார்டிங்கில் வருது இல்லையா, இங்கேருந்து டிவைஸ்லேருந்து அடுத்த பார்ட்டுக்கு போச்சுன்னா அது ஸ்டார்டிங் செஷன். இங்கேருந்து எண்ட் ஆஃப் த பார்ட்டிலேருந்து அடுத்த எண்ட் யூசருக்கு போய் சேருதுன்னா இது வந்து எண்ட் செஷன். கரெக்டுங்களா? கடைசியாக முடிக்கிறதுக்கு பேர் எண்ட் செஷன், ஃபஸ்ட்டாக நடக்கிறதுக்கு பேர் ஸ்டார்டிங் செஷன். சரிங்களா? அப்போ இது ஓப்பனிங் செஷன். ஓப்பனிங் செஷன்ஸ் என்ஷூரிங் தே ரிமைன் ஓப்பன் அண்ட் ஃபங்க்ஷனல் வைல் டேட்டா இஸ் பீயிங் டிரான்ஸ்ஃபர்டு. ரெஸ்பான்சிபிள்னா அது வந்து பொறுப்பானது எது, செஷன் லேயர் தான். எதுக்கு? ஓப்பன் செஷன்லேருந்து இடையில் நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ப்ளஸ் எண்டு பாருங்கள், அண்ட் க்ளோசிங் தெம் when கம்யூனிகேஷன் எண்ட்ஸ். இங்கேருந்து டேட்டா நான் யாருக்கு அனுப்புகிறேனோ அங்கேருந்து நான் யாருக்கு ரீச் பண்ணணும்னு நினச்சேனோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் டோட்டலாக எல்லா கம்யூனிகேஷன்ஸ்க்கும் ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷன் லேயர் தாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், இட்ஸ் செட் செக் பாயிண்ட்ஸ் டியூரிங் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். செக் பாயிண்ட்ஸ் வச்சுக்குமா, இப்போ இங்கேருந்து டிவைஸ்லேருந்து ஒரு பார்ட்டுக்கு போகுது, ஒரு ஸ்டேஜுக்கு போகுதுன்னா அது வந்து செக் 1, அடுத்த பார்ட்டிலேருந்து போகுதுன்னா அது செக் 2, அடுத்த பார்ட்டுக்கு போகுதுன்னா அது செக் 3. தட் மீன்ஸ் பாயிண்ட்ஸ். அப்போ தானே எங்கே மிஸ்டேக் ஆகுதுன்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரு பார்ட்டிலேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, அடுத்த பார்ட்டுக்கு போகிறதுல ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அப்போ இந்த பார்ட்டில் தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா பார்ட்டாக பிரித்து செக் பாயிண்ட்ஸை வைக்குது. செக் பாயிண்ட்ஸ் அப்படின்னா அதை வந்து கண்காணிக்கிறதுக்கு. ஸோ அந்த செக் பாயிண்ட்ஸை பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செஷன் லேயர் தான், செட் பண்ணுதான். அடுத்தது பாருங்கள், இஃப் த செஷன் இஸ் இன்டரப்டட். இப்போ நம்ம இங்கே ஒரு 4 to 5 செஷன்ஸாக பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 செஷன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ், எங்கேயோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இன்டரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுமா பாருங்கள், இன்டரப்டட் டிவைஸ் கேன் ரெஸ்யூம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ரெஸ்யூம்னா மறுபடியும் ரீசென்ட் பண்ணணும்,
மறுபடியும் ரீசெக் பண்ணும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த லாஸ்ட் செக் பாயிண்ட். இப்போ இங்கே ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு தான் செக் பாயிண்ட் வச்சுருக்கிறது. இந்த செக் பாயிண்ட்லேருந்து இந்த செக் பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு, இந்த செக் பாயிண்ட்லேருந்து இங்கே போகும்போது தான் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அப்போ இங்கேருந்து கரெக்டாக டேட்டா இங்கே போகலன்னு அர்த்தம். அப்போ இங்கேருந்து டேட்டா எடுக்காமல் இங்கேருந்து டேட்டாவை மறுபடியும் எடுத்துகிட்டு போகும். சரிங்களா? இங்கேருந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணும் டேட்டாவை. ஸோ அப்போ ஒரு செக் பாயிண்டில் தப்பு நடக்குது அப்படின்னா, ஒரு ப்ராசஸில் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிற இடத்துல ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா அந்த பாயிண்ட்டை விட்டுட்டு முன்னாடி இருக்கிற பாயிண்ட்லேருந்து மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை. ஸோ இது எல்லாமே தான் செஷன் லேயரில் நடக்குது. செஷன் லேயருக்கான டோட்டல் ஒர்க்ஸு இதுதான். இந்த வீடியோவில் செஷன் லேயருக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை பார்த்துட்டோம். இந்த வீடியோ ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா என்னோட வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.